சினிமால பார்த்தீங்கன்னா, இந்த அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் அப்படிங்கிறது அதிகமாவே நடக்குங்க. அது பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவாவும் இருக்கும், நெகட்டிவாவும் இருக்கு. ஆனா சமீபத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எந்த மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நெறைய படங்கள் வரும். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம சில படங்கள் வரும். ஆனா இந்த 2லயுமே எந்த படம் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க படம் தான். எந்த படத்து மேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைப்போம்? பெரிய ஸ்டார் அந்த படத்தில நடிச்சிருப்பாரு. பெரிய ஸ்டார் அந்த படத்த டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நமக்கு புடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதையும் தாண்டி ஒரு நல்ல காமெடியன் அந்த படத்தில நடிச்சிருப்பாங்க. நல்ல ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ, இந்த படம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி இருக்கும். இந்த படத்தோடைய டைரக்டர் முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் குடுத்திருப்பாரு. இந்த படத்தில ஹீரோவா நடிச்சவரு முன்னாடி ஒரு பெரிய ஹிட் படம் குடுத்திருப்பாரு. அதனால இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படத்துக்குள்ள ஆடியன்ஸ் வந்து எப்படியும் உள்ள போயிருவாங்க. ஆனா இந்த சைடு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒரு படம் வரும். அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதே யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த 2 படத்தில எந்த படம் ஹிட் ஆகும்? இந்த பெரிய படம் தான் ஹிட் ஆகும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்க படம் தான் ஹிட் ஆகும். ஆனா ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நெறைய படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குங்க. அதெல்லாம் எந்த படம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க ஒரு படமும், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆகும். ஓகே இதில எது ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க படம் தானே ஜெயிக்கும். ஆனா இல்ல. இந்த சைடு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம ஒரு படம் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த படம் தான் பெரிய ஹிட் ஆயிருக்கும். அப்படி எந்த படம் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சம்பவமா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல பிப்ரவரி 9ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆனதுங்க. அதாவது பெரிய ஸ்டாரோட ஒரு படமும், கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட சின்ன ஸ்டாரோட படமும். என்ன படம்? லால் சலாம் படமும், லவ்வர் படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சுங்க. லால் சலாம் படத்தில யாரெல்லாம் நடிச்சிருப்பா? விக்ராந்த் நடிச்சிருப்பாரு, விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாரு. அந்த படத்த யார் புரொடியூஸ் பண்ணா? லைக்கா புரொடியூஸ் பண்ணாங்க. யாரு டைரக்ட் பண்ணா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரஜினி சாரே அந்த படத்தில கேமியோ பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்து பண்ணியிருப்பாரு. அப்படி இருந்தும் அந்த படம் சரியா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா போல. ஆக்சுவலா கதையா பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஒரு நல்ல கதை அப்படின்னே சொல்லலாம். ஓவராலா அந்த படத்தோட கதை எப்படி இருக்கும்னா, கிரிக்கெட்ல மத அரசியல் எந்த மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி வில்லேஜ்க்குள்ள எந்த மாரிலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க. வில்லேஜ்ல மத அரசியல் எந்த மாரி இருக்கு. அதுவும் கிரிக்கெட்ல மத அரசியல் எந்த மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பட் அந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சரியா இல்லாததால, அந்த படமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ப்ரமோஷன்லயும் பார்த்தீங்கன்னா, நெறைய இந்த லூஸ் டாக் மாரியெல்லாம் நெறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, படத்துடைய ஃபுட்டேஜே மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாரிலாம் டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா, என்ன பொறுப்பு இல்லாம இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாரி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷனோட தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, லவ்வர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. மணிகண்டன் நடிச்சிருப்பாரு. அந்த படத்து மேல பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. குட் நைட் அப்படிங்கிற படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அடுத்து இவரோட படம் வந்து லவ்வர்ன்னு ஒண்ணு வருது. அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததே தவிர, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? இப்ப இருக்க லவ்வர்ஸ்லாம் எந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க? எந்த மாரி லவ் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு? இது கரெக்ட்டா? தப்பா? அப்படிங்கிற மாரி விஷயம்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசாம, ரொம்ப அழகா இதுதான் நடக்குது அப்படிங்கிற மாரி பேசியிருப்பாங்க. படத்துடைய கிளைமாக்ஸ்லாம் பார்க்குறப்போ பயங்கரமா கதறி அழுதுருப்பாங்க. அந்த அருண் கேரக்டர் தான் நானு, அந்த ஹீரோயின் கேரக்டர் தான் நானு அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வர் படம் பெரிய ஹிட் ஆச்சு. பட் இந்த சைடு பெரிய ஸ்டாரோட, பெரிய புரொடக்ஷன் வேல்யூவோட வந்த லால் சலாம் படம் ரொம்ப மோசமா போச்சு அப்டின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சம்பவம். லால் சலாம் படமும், லவ்வர் படமும் ஒண்ணா ரிலீஸ் ஆச்சு. ஆனா லவ்வர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதே வருஷங்க ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, தங்கலான் படமும், டிமாண்டி காலனி 2 படமும். தங்கலான் படத்த பத்தி சொல்லவே தேவையில்ல. அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதாவது அந்த டைரக்டர் ரஞ்சித் இருக்கார் இல்லையா? அவர் அப்பதான் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பரைன்னு பெரிய ஹிட் படம் குடுத்திருந்தாரு. ஆனா என்ன அந்த படம் கொஞ்சம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சா? ச்சே இவரு அடுத்து தியேட்டர்ல எப்படா குடுக்க போறாரு? தியேட்டர்ல இவரோட படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்தது. என்ன அப்டின்னா, நம்ம பாரஞ்சித் இருக்கார் இல்லையா? அவரும், அப்புறம் ஹீரோ விக்ரம் சார் இருக்கார் இல்லையா? அவரும் ஒரு படம் பண்ண போறாங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப்ல உண்மையாலுமே என்ன நடந்தது? அந்த காலத்துல வந்து தங்கம் எடுக்க யார யூஸ் பண்ணாங்க? இந்த மாரி கதைய தான் காட்டப் போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுமே, படம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வேற லெவல்ல இருக்க போதுடா. ஒரு ஹிஸ்டரி படத்த நம்ம பார்க்க போறோம்டா. அதுவும் நம்ம ரஞ்சித் அவரோட மேக்கிங்ல பார்க்க போறோம்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துக்கு ஏறிட்டே போச்சு. அதையெல்லாம் பயங்கரமா பீட் பண்ற மாரி படத்துடைய சாங்ஸும் சூப்பர் டூப்பர் ஹிட். படத்துடைய ட்ரெய்லரும் செம்ம ஹிட். ஓகே நம்ம படத்த போய் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்தா, எல்லாருமே டிசப்பாயின்ட்மென்ட் ஆனாங்க அப்டின்னே சொல்லணும். ஏன் அப்டின்னா, படத்துடைய மேக்கிங் எல்லாம் சூப்பரா இருக்கு. சாங்லாம் சூப்பரா இருக்கு. ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா, விக்ரம் சார் வந்து தூள் கிளப்பிட்டாரு அப்டின்னே சொல்லலாம். ஆனா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல மட்டும் கொஞ்சம் டல்லா இருந்தது. இல்லப்பா இது வந்து ரஞ்சித்தோட படம் இல்லப்பா. லைட்டா கொஞ்சம் ஏதோ சொதப்பிட்டாருப்பா அப்டிங்கிற மாரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. படமும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டல்லா தான் போச்சு தங்கலான் படம். ஆனா அன்னைக்கே அந்த படத்துக்கு ஆப்போசிட்டா ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2 படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துடைய ப்ரீக்வல் படமான டிமாண்டி காலனியே பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ரொம்ப சூப்பரா போச்சு அப்டின்னே சொல்லலாம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, ச்சே இதுக்கு பார்ட் 2 வந்தா எப்புட்றா இருக்கும்? செம்மையா இருக்கும்ல அப்டிங்கிற மாரிலாம் அந்த டைம்ல பேசிட்டு இருந்தாங்க. அதே மாரியே சீக்வலாவே இந்த படத்த எடுத்திருந்தாங்க டிமாண்டி காலனி 2 படத்த.
அஜய் ஞானமுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் கோப்ரா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, சரியா போகல. இப்ப நான் வந்து என்னோட ஃபீல்டுலயே ஒரு படம் பண்ண போறேன். அதாவது டிமாண்டி காலனி சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லையா? அதோட சீக்வல் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிமாண்டி காலனி 2 எடுத்திருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா, செம்மையா ஹிட் ஆச்சு. தங்கலான் படம் சரியா போகல. அதுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் சின்ன பட்ஜெட்ல, கொஞ்சம் சின்ன டீமோட ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி 2 படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சரிடா 2024ல இதுதான் கடைசி சம்பவமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இல்லங்க இதுக்கப்புறமும் மொரட்டு சம்பவமா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. என்ன அப்படின்னா, வேட்டையன் படமும், பிளாக் படமும் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த 2 படத்த பத்தி சொல்லி ஆகணும் அப்படின்னா, 2 படமுமே நல்ல கதை, ரொம்ப நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னே சொல்லலாம். ஆனா, ரஜினி சார் நடிச்ச வேட்டையன் படத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசலாமே. வேட்டையன் படத்துல யாரு டைரக்டர்? டிஜே ஞானவேல். அவரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படத்த டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்த யார வச்சு டைரக்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அப்புறம் ராணா டகுபதி நடிச்சிருப்பாங்க. அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் இன்னும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அவரு நடிச்சிருப்பாரு. இவ்வளோ பெரிய கேஸ்ட் இருந்தாலுமே அந்த படம் வந்து நல்லா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சுமாரா தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினி சாரோட படமா இல்லப்பா. கண்டிப்பா இந்த படம் பார்த்தீங்கன்னா, டிஜே ஞானவேல் அவருக்கு ஒரு நல்ல படம். ஆனா ரஜினி சாரோட படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இது கொஞ்சம் நார்மலான படம் தான். ரஜினி சார் நடிக்கிற அளவுக்கு இந்த படம் பெரிய ஒரு ஹிட் இல்ல. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஜெயிலர் குடுத்தாரு. ஜெயிலர் மாரி பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படத்த குடுத்துட்டு, இந்த மாரி கொஞ்சம் ஒரு ஸ்டோரி ஓரியன்டடா ஒரு படம் குடுத்ததுமே, அந்த படம் வந்து கொஞ்சம் சரியா போல அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிலீஸ் ஆன பிளாக் படம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஹாலிவுட் தரத்தில இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி ஸ்க்ரீன் ப்ளேவும் அதில சூப்பரா இருந்தது. கொஞ்சம் இந்த ஹாரர் கலந்த ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஜீவாவோட கரியர்ல ரீசென்ட்டா வந்த படங்கள்ல ரொம்ப நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேட்டையன், பிளாக் 2 படமுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆனதுல, பெரிய பட்ஜெட்ல, பெரிய ஹீரோஸோட ரிலீஸ் ஆன வேட்டையன் படம் கொஞ்சம் நார்மலா போச்சு. பட் இந்த பிளாக் படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அண்ட் அதையும் தாண்டி ஓடிடில ரிலீஸ் ஆனதும் இந்த படம் இன்னுமே பெருசா பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததா நம்ம அங்கருந்து அப்படியே 2025க்கு வரோங்க. 2025 மே மாசம் 1ஆம் தேதியே 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த 2 படமே ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோ படத்த பொறுத்தவரைக்கும் யார் டைரக்டர்? கார்த்திக் சுப்புராஜ் டைரக்டர். படத்துல யார் ஹீரோவா நடிச்சா? சூர்யா சார் நடிச்சிருந்தாங்க. சூர்யா சார் தாண்டி பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே நடிச்சிருந்தாங்க. இன்னும் நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சாவா? எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுங்க அந்த படத்துக்கு. அந்த படத்துல சாங்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. கனிமா பாட்டாகட்டும், தி ஒன் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் கண்ணாடி பூவே பாட்டாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல். ஸோ சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படமும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாரி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லருமே பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராமிசிங்கான ட்ரெய்லரா இருக்கு. கண்டிப்பா நல்லாயிருக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாரி இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சூர்யாவுக்கு வந்து ரீசென்ட்டா பெரிய ஹிட் படங்கள் எதுவுமே இல்ல. ஸோ இந்த ரெட்ரோ படம் வந்து கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். சாங்ஸும் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ட்ரெய்லரும் நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. படத்துக்கு ஓப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு ரிவ்யூ தான் கிடைச்சது. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் பெருசா ஓகே ஆவல. ஏதோ ஒரு காந்தாரா படமா இருக்கு. அப்புறம் இன்னும் சில படத்தோடைய ரீமேக் மாரி இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, அந்த படம் வந்து கொஞ்சம் சரியா போகல. அண்ட் அதே மாரி அந்த படத்தோட ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த படம் இப்போ ஆஸ்கர் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல, ஓகே இந்த படம் நல்லா இல்ல. அதாவது ரெட்ரோ கொஞ்சம் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஓகே இந்த சைடு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஏதோ வந்திருக்கு. சசிகுமார் நடிச்சிருக்காரு. புது பையன் யாரோ ஒருத்தன் டைரக்ட் பண்ணியிருக்கான். என்னன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா, நல்லா என்ஜாய் பண்ற மாரி ஒரு படமா அந்த படம் இருந்ததுனால, ரெட்ரோவையே தூக்கி சாப்பிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயி கிட்டத்தட்ட 80 கோடி வரைக்கும் அந்த படம் கலெக்ஷன் ஆயிருக்கு. போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்திலேயே பார்த்தீங்கன்னா, அதிகமா ப்ராஃபிட் ஆன படம் இந்த படம் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தான். அந்த படத்தோட டைரக்டர் இப்ப ஹீரோவெல்லாம் நடிச்சிருக்காரு. அதெல்லாம் வேற விஷயம். ஸோ இந்த 2 படம் ரெட்ரோக்கும், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு காம்படிஷன் வந்தப்போ எந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கே நல்லா தெரியும். டூரிஸ்ட் ஃபேமிலி தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரெட்ரோ ஓகே நல்லா இருக்கு. பட் இல்லப்பா ரொம்ப பெருசாலாம் ஹிட் ஆகலப்பா. நார்மலா இருக்கு. பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் ரெட்ரோ வந்து நேம் எடுத்தது. ஆனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்ததா அதே 2025வது வருஷம் அக்டோபர் 31 2 படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதாவது ஆரியன் அப்படிங்கிற படம், ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற படம். ஆரியன் படத்த பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோமே. ஆரியன் படத்துல யார் நடிச்சிருந்தா? விஷ்ணு விஷால் நடிச்சிருந்தாங்க. அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், கொஞ்சம் சைக்கோ த்ரில்லர் படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அப்போ எல்லாரும் எந்த படத்த கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, விஷ்ணு விஷால் ஆல்ரெடி ராட்சசன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் செம்ம ஹிட். அவர் திரும்பவும் இன்னொரு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பண்றாரு. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பண்றாரு அப்படிங்கிறப்பவே இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு. ஆரியன் படத்து மேல. அதே மாரி ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்ததுங்க. ஓகே நல்ல படமா இருக்குது. நல்ல ட்ரெய்லரா இருக்கு. கட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படி அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எல்லாரும் பார்க்குறப்போ பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்ங்க. படம் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் கூட சரியில்ல. கதையா நல்ல கதையா இருந்தது. ஆனா ஸ்க்ரீன் ப்ளே சரியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலேயே அந்த படம் பார்த்தீங்கன்னா, பெருசா ஹிட் ஆச்சு, கொஞ்சமா ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்ல.
படமே பார்த்தீங்கன்னா சரியா போகல அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உண்மைய சொல்லணும் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனது யாருக்கும் தெரியல அப்படிங்கிற மாரியே சொல்லலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரிலீஸ் ஆன ஆண் பாவம் பொல்லாதது. அந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, சுத்தமா இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரியோராஜ் ஆல்ரெடி முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஒரு படம் குடுத்தாரு. அந்த படம் சரியா போகல. அதனாலேயே ரியோராஜ் நடிச்சிருக்காரா இந்த படம் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ஆரியன் படம் மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால எல்லாரும் ஆரியன் தான் போய் பார்த்தாங்க. அந்த படம் சரியா போகல. அப்படியே இங்க வந்து ஆண் பாவம் பொல்லாதது பார்த்தா, படம் ரொம்ப ஃபீல் குட் மூவியா இருந்ததுங்க. அதாவது புதுசா கல்யாணம் ஆகுறவங்களுக்குள்ள என்ன மாரியான பிரச்சனை நடக்கும்? எந்த மாரி சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா அவங்க தூக்கி வச்சுட்டு பேசுவாங்க? எதனால டிவோர்ஸ் வரைக்கும் போவாங்க? அப்புறம் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட் இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாவும் பேசியிருப்பாங்க. அதே மாரி தெளிவாவும் பேசியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் பாவம் பொல்லாதது பெரிய ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட 25,00,00,000 வரைக்கும் அந்த படம் வசூலாச்சு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆரியன் படத்துக்கு ஆப்போசிட்டா ரிலீஸ் ஆன இந்த படம், இந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 25,00,00,000 வரைக்கும் வசூலாச்சு. ஆக்சுவலா இதில இன்னொரு ஆடான ஒரு படத்த கூட சொல்லாங்க. ஆக்சுவலா 1 படம் இல்ல 3 படம். இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான். பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. வாவாத்தியார் படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில் அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலா இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஜனநாயகன் படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகல. அது வேற விஷயம். இந்த 3 படத்தில எந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராசக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. வாவாத்தியார் அந்த படத்த பத்தி பேசவே வேணாம். ஏன்னா பெருசா எத்தன பேர் பார்த்தாங்க அப்படின்னே தெரியல. ரிவ்யூவுமே பார்த்தீங்கன்னா நெறைய பேர் சொல்ல படம் கொஞ்சம் சுமாரா தான் போச்சு. சுமாருன்ட்டு இல்ல. சரியாவே போகல அப்படின்னே சொல்லணும். ஓப்பனா சொல்லணும்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்த பத்தி பேசணும் அப்படின்னா, இந்த படம் தாங்க பொங்கலுக்கு வின்னரு. அதாவது பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த பராசக்தி படம் ஓரளவுக்கு போச்சு. வாவாத்தியார் படம் சுத்தமா போல. ஆனா இந்த படம் வருமானே தெரியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வந்த தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா 35,00,00,000 வரைக்கும் வசூலாச்சு. இது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா இந்த பொங்கலுக்கு நடந்த விஷயம். ஸோ இந்த மாரி நெறைய படங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க படம் சரியா போகாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்க ஒரு படம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஹிட்லாம் ஆயிருக்கு. இது மேட்டரே பார்த்தீங்கன்னா, எந்த மாரி நடக்கும் அப்படின்னா, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்க படத்துக்கு தியேட்டருக்கு போவாங்க. ஒரு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு படம் வந்திருக்குடா வாடா அப்படி இதுக்கு போலான்னு சொல்லிட்டு அப்படி தான் சேஞ்ச் ஆவாங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த படம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் பார்க்குறப்போ இந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ இதில எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுனால தானே அந்த படம்லாம் நமக்கு வந்து சரியா போறதில்ல. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இந்த படம்லாம் பார்க்கறதுனால தானே இந்த சின்ன படம்லாம் நமக்கு வந்து சூப்பரா கனெக்ட் ஆகுது. அப்போ பெரிய படமும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பொறுமையா வெயிட் பண்ணி போய் பார்க்கலாம்பா அப்படிங்கிற மாரி போய் பார்த்தா, அந்த படம் நமக்கு ஓடுமோ? இத பத்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நான் லிஸ்ட்ல என்ன படம்லாம் விட்டுருக்கனோ, அதையும் நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க.